நடந்து முடிந்த அந்த வெடிகுண்டு சம்பவத்தின் வீரியத்தை பார்க்கையில் நிச்சயம் அது ஒரு திட்டமிட்ட செயலாய் இருக்க வேண்டும் என்பது அவர்களின் எண்ணம். அதிகபட்சமாய் இதற்கு ஒரு 5 அல்லது 6 காரணி மட்டுமே இருக்க முடியும். ஆகையால் அவை அனைத்தும் அங்கே விவாதிக்கப்பட்டது. ஆய்வாளருக்கும் அவர் குழுவினருக்கும் இடையே கிட்டத்தட்ட ஒரு கார்ப்பரேட் அலுவலகத்தில் நடப்பது போல் புள்ளி விவரங்களில் மிக தெளிவாய். அதில் முதலாவது, அவனை துரத்தும் கூட்டத்தில் வெறிகொண்டு ஓடுபவன் ஒருவேளை அந்த அலைவரிசையின் சொந்தக்காரனாக இருக்க முடியும். அப்படியானால் அவன் இப்போது எங்கே? இரண்டாவதாய், அவனை துரத்தும் கூட்டத்தில் அவன் நிச்சயம் இருக்க வாய்ப்பில்லை. வெடிக்கும் அளவு சக்தி வாய்ந்த அலைபேசியை செய்தவன் கட்டாயம் அவனை துரத்தப் போவதில்லை. அவனின் குறி கல்வனாக மட்டுமே இருந்திருந்தால். மூன்றாவதாய், ஒருவேளை அவன் குறி கல்வனாய் இல்லாமல் இருந்திருந்தால், வேறு ஏதேனும் ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்த நினைத்திருந்தால், அது இந்த கல்வனால் தவறிப்போயிருந்தால், அவனை துரத்தும் அந்த கூட்டத்தில் நிச்சயம் அவன் இருக்க வாய்ப்புண்டல்லவா என இதுபோல் பலவும் அவரின் உரையாடல்கள் வழியாய். மொத்தத்தில் இது அவர்கள் திறமைக்கான சரியானதொரு தீனி. இனி கொஞ்ச காலம் உணவு உண்ணக்கூட தோன்றாது. சந்தேக கண்ணோடுதான் காணும் யாவும். ஒவ்வொரு விசாரணையின் போதும் வெளிவரும் விஷயங்களும் விஸ்தீரணமாய் தெரியும். மொத்தத்தில் அவர்களின் தூக்கம் அவர்களை விட்டு கொஞ்ச காலம் தூரமாய் போகும்.